பிரதமர் நரேந்திர மோடி விசஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நட்பு பகையானது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபரான பிறகு சில வாரங்களில் வாஷிங்டன் சென்று அவரை பார்த்த முதல் உலக தலைவர்களில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒருத்தர். ட்ரம்ப் மோடியை தனது நல்ல நண்பர் அப்படின்னு குறிப்பிட்டார். 2 நாடுகளும் தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள்ள $500 பில்லியன் அதிகரிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 6 மாதங்கள் கழித்து இந்த உறவில் ஒரு மிக மோசமான ஒரு நிலையை எட்டியிருக்கு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய சரக்குகளுக்கு ட்ரம்ப் மொத்தமாக 50% வரிகள் விதிச்சிருக்கார். இது தவிர சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளே நிறுவன உறுப்பினர்களாக கொண்டிருக்கூடிய பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கிறாங்க. அப்படிங்கிறதால மேற்கொண்டு 10% வரி இந்தியா மீது விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. முதல்ல ட்ரம்ப் இந்திய சரக்குகள் மீது 25% வரி விதிச்சார். அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம், அதுக்காக அபராதமாக 25% வரி அறிவித்தார். இதை இந்தியா ஒரு நியாயமற்ற செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த வாரம் தான் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடையும் பொருளாதாரம், டெத் எக்கனாமி, இந்தியாவும் ரஷ்யாவும் இறந்த பொருளாதாரம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினார். கடந்த 20 ஆண்டுகளாக 2 நாடுகளிலும், அமெரிக்கா, இந்தியா ஆகிய 2 நாடுகளிலும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள், தலைவர்கள், அவங்களுடைய முயற்சிகள், 2 புறமும் வழங்கப்பட்ட ஆதரவு மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளில் ஒருமித்த கருத்து, இது எல்லாத்தினுடைய காரணமாக இது எல்லாமே மேலும் மேலும் 2 நாடுக்கும் இடையான நட்பு அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டே தான் வந்தது. ஆனால் அது எல்லாத்துலேயும் இப்போ விரிசல் இருக்கிறது தான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தலைகீழ் மாற்றமாக இருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ட்ரம்பினுடைய இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களுக்கு இந்தியா இது வரைக்கும் பதில் அளிக்கிறதுல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக வார்த்தைகள் விடாமல் கட்டுப்பாடோட இந்தியா பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி கண்ட்ரோலோட வார்த்தைகள் விடுறாங்க இந்தியா அப்படின்னா, ஃபைனலாக பார்க்கும்போது இப்படியான ஒரு ராஜதந்திரம், ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பாதுகாக்க உதவும் அப்படின்னு இந்தியா நம்புறாங்க. ஒருவேளை ட்ரம்பினுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தலாம், நம்ம அவசரப்பட்டு பேசணும் அப்படின்னு இந்தியா நம்புறாங்க. ஆனால் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் எந்த உத்தரவாதமும் கிடையாது. தொடக்கூடாத புள்ளியாக இந்தியா கருதக்கூடிய பல விஷயங்களில் ட்ரம்ப் கருத்து சொல்லிட்டு இருக்காரு. அதில் மிக முக்கியமானதான் இந்தியாவையும் அதன் எதிரி நாடான பாகிஸ்தானையும் ஒரே அளவுகளில் வச்சு ட்ரம்ப் பேசியதான் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு கசப்பான மோதல் நடைபெற்ற சில வாரங்களிலேயே பாகிஸ்தான் இராணுவ தலைவர் அசீம் முனிரை வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டு ட்ரம்ப் விருந்து கொடுத்தார். அப்புறம் பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்டாரு. அதில் பாகிஸ்தானுக்கு சாதகமான வகையில் 19 விழுக்காடு வரிகள் மட்டும்தான் விதிக்கப்பட்டது. நமக்கு 50 விழுக்காடு, பாகிஸ்தானுக்கு 19 விழுக்காடு. அதோட பாகிஸ்தானுடைய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் வகையிலையும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்னு முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு வார்த்தையை ட்ரம்ப் வெளியிட்டார். இந்தியாவுக்கு எரிச்சல் தரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்த அந்த சண்டையை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் திரும்ப சொல்லிட்டு இருக்கார். மற்ற காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் உடனான தன்னுடைய மோதலை இந்தியா ஒருபோதும் தன்னுடைய பிரச்சனையாகவே, அது நமக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தை இந்தியா ஒருபோதும் ஏற்காது, எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றது. பெரும்பாலான உலக தலைவர்கள் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்காங்க. முதல் முறை அதிபராக இருந்தபோது கூட ட்ரம்ப் அப்படிதான் இருந்தார், நம்மளை புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் இப்போ அவர் அப்படி கிடையாது, டோட்டலாக மாறிட்டார். எந்த நாடு மத்தியஸ்தம் செய்யலாம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பேசின பிறகும் கூட, அதற்கு பிறகும் கூட ட்ரம்ப் சொல்றாரு நான் தான் அந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது குறித்து அமெரிக்காவுடைய கோபத்துக்கு பதில் கொடுத்த இந்தியா தன்னுடைய தேசிய நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுக்க நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய சிறந்த நண்பராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப், இந்தியாவை நல்ல நாடு அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நம்பகத்தகுந்த கூட்டாளிக்கு எதிராக ஏன் வசைப்பாட தொடங்கினார், ஏன் எதிராக பேச தொடங்கினாங்கிறதா கேள்வியாக இருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், பேச்சுவார்த்தைகளில் கடுமையானவர், கரரா பேசக்கூடியவர். அவரது வாணி ராஜதந்திர ரீதியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ராஜதந்திரத்தின் மூலமாக என்ன விளைவுகள் கிடைக்குமோ அதை தான் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர். அதனால அவரது நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தை உத்தியினுடைய ஒரு பகுதியாக கூட பார்க்கலாம். அவர் நடவடிக்கை எல்லாமே ஏதோ எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கூட பார்க்கலாம். இந்தியாவோட வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய $45 பில்லியன் பற்றாக்குறையை குறைக்க
இந்தியாவினுடைய விவசாயம் மற்றும் பால் துறைகளை நுழைய விரும்பினார் டொனால்ட் ட்ரம்ப். அவங்களுடைய வேளாண் பொருட்களை இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு விரும்புகிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இதுக்கு நம்முடைய கவர்மெண்ட், மத்திய அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முடியாது, அப்படி உங்கள் நாட்டு வேளாண் பொருட்களை எங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் நாட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்முடைய கவர்மெண்ட் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புதினுடன் ட்ரம்ப்புக்கு அதிகரித்து வரக்கூடிய கோபம் காரணமாகவே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்தியா ஒரே நாளில் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட முடியாது. கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் இந்தியா உலகின் 3வது பெரிய நாடாக இருக்காங்க. 2030க்குள்ள சீனாவை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துக்கு வந்துவிடக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கு. இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நடுத்தர வர்க்கத்தின் காரணமாக அதன் ஆற்றல் தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சர்வதேச ஆற்றல் அமைப்பு சொல்றாங்க. இந்தியாவினுடைய எண்ணெய் இறக்குமதியில் 30% மேல் ரஷ்யா கிட்ட இருந்து பெறப்படுது. இது 2021-22 ஆண்டிலிருந்து 1% அப்படிங்கிற அளவை கூட இன்னும் அதிகமாகும். ரஷ்யாவினுடைய போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுறாங்க அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. இதை நம்முடைய நாடு மறுக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலை எண்ணெய் வாங்குவது லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய ஆற்றல் தேவையை பூர்த்தி பண்ண முடிகிறது. அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய பெரிய நாடு ரஷ்யா தான். இருந்தாலும் ரஷ்யாவிடம் இருந்தான ஆயுதம் இறக்குமதி 2016-20 அந்த ஆண்டில் 55 விழுக்காடாக இருந்துச்சு. 2020-25 காலகட்டத்தில் வெறும் 36 விழுக்காடாக குறைகிறது. இந்தியா இதுவரை தான் பதிலளிப்பதில் அளவோடு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்காக இந்தியா முழுமையாக பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ட்ரம்ப் தன்னுடைய வெளியுறவு கொள்கை குறித்த அணுகுமுறையில் எந்தவித வருத்தமும் இல்லாமல் பரிவர்த்தனையை சார்ந்து வணிக ரீதியான செயல்படுறார். முழுக்க ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் ட்ரம்ப் செயல்படுறார். இந்தியா போன்ற ஒரு நெருக்கமான கூட்டாளியை அந்நியப்படுத்தும் இப்படியான ஒரு கடுமையான தந்திரங்களை பயன்படுத்துறதுல அவருக்கு எந்த விதமான மன உறுத்தலும் கிடையாது. எங்கள் நாடு தான் நாங்கள் சொல்கிறது அப்படின்னு இருக்கார். அதனால் இதில் என்ன முடிவு வரும் அப்படிங்கிறத, அந்த நட்புங்கிறது பகையாக மாறிக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அது நட்பாக மாறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்.